Engineer K. Annamalai, IPS, the President of BJP Tamil Nadu, to Chief Guest address to the young and energetic graduates. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கம். குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களும் கூட ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாங்க. we'll do a small exercise before I start speaking. நீங்க எல்லாரும் உங்க கண்ணை மூடி just close your eyes for couple of seconds. ஒரு டீப்பா ஒரு பிரெத் பண்ணுங்க. ஒரு சுவாசத்தை உள்ள எடுத்துட்டு அப்படியே உள்ள டீப்பா நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான நாள். ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் எப்பொழுதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடும்பம், அப்பா அம்மா, நீங்க 10th 12th அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க கண்ணை மூடி இந்த சுவாசத்தை உள்ள இருக்கும் பொழுது இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு படிச்சு இன்ஜினியரிங் எக்ஸாம், போர்டு எக்ஸாம்ஸ், அதன் பிறகு இன்ஜினியரிங்ல 4 ஆண்டு காலம், இன்னைக்கு 2023 2024 2 batches of graduating students, கிட்டத்தட்ட 60 பேர் மாஸ்டர்ஸ், 60 பேர் மாஸ்டர்ஸ், எம்டெக் எம்இ, 314 பேர், 314 ஸ்டூடெண்ட்ஸ் பிஇ பிடெக் எல்லாம் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க. I just want you to appreciate yourself. நாங்க சொல்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. மேடையில் இருக்கிறவங்க, இங்க வந்தவங்க உங்களை கை தட்டி பாராட்டுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க முதல்ல உங்களைய பாராட்டிக்க. யூ ஆர் த ஹீரோஸ் ஆஃப் த டே. எனக்காக கொஞ்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் கண்ண மூடி ரியலைஸ் மட்டும் பண்ணு. எவ்வளவு தூரத்தை தாண்டி வந்து இங்க தனி மனிதனாக உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்பா அம்மாவுடைய உதவியோடு ஒரு அற்புதமான கல்லூரியில உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல இந்த சொசைட்டி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. யூ ஆர் கெட்டிங் எ டிகிரி. இது இந்திய அரசு அது அங்கீகாரம் செய்து உங்களுக்கு இந்த டிகிரி. அக்ராஸ் த வேர்ல்ட் when you travel, நீங்க லைஃப்ல எது செஞ்சாலும் இந்த டிகிரிக்கு நீ ஒரு வேல்யூ இருக்கும். எவ்ரிபடி will recognize you as a graduate. ஓ, நீங்க ஒரு பட்டதாரி, you are a graduate. எல்லாத்தையும் தாண்டி எத்தனையோ குடும்பத்துல you are the first graduate. எத்தனையோ குடும்பத்துல முதல் கிராஜுவேட் நீங்க. உங்களுடைய தாத்தாக்கள், அவங்க பாட்டனாக்கள் எழுத படிக்க தெரியாம இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். அவங்க எல்லாருடைய கனவையும் சுமந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லோருடைய கனவு. ஸோ இப்போ நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் கண்ணை மூடிந்தீங்களா, ஜஸ்ட் ஓப்பன் இட். ஸோ இந்த அற்புதமான இந்த மொமெண்டஸ் ஒகேஷன்ல எல்லாரும் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்காக ஒரு கிளாப் தட்டிங்க. ப்ளீஸ் கிளியர் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். த கிராஜுவேட்டிங் கிளாஸ் ஆஃப் 2023 and the graduating class of 2024, 374 students, the future of our country. குமரி முனையில வேற NH44 ends. அந்த NH44 ரோடு எண்ட் ஆகிற இடத்த 0 பாயிண்ட் சொல்லுவோம். இந்தியாவுடைய கடைசி மெயின் லேண்டினுடைய எண்டில் இருக்கு. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி கடல் மட்டும்தான் இருக்கும். திரும்பி பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி இந்தியாவே இருக்கு. இந்தியால யாருக்கும் இல்லாத விஷயம் உங்களுக்கு இருக்கு. இந்தியால எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க எப்படி திரும்புறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா கடல், சமுத்திரம், எல்லையற்ற தூரத்திற்கு கடல் தண்ணி இருக்கு. திரும்பி பாத்தீங்கன்னா the whole India is waiting for you. எப்படி 1891 சுவாமி விவேகானந்தா அவங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பாறையை பாக்குறாங்க. அன்னைக்கு அது சாதாரண ஒரு பாறை தான். சுத்தி இருக்கக்கூடிய மீனவ நண்பர்களை கேட்கிறாங்க, அந்த பாறைக்கு போலாமான்னு. எல்லாரும் சொல்றாங்க அந்த பாறைக்கு போக முடியாதுங்க, இது வரைக்கும் யாரும் போனதில்லை அப்படின்னு. கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பாறையில 2 இரவுகள் அங்க தங்கி இருந்து அவருடைய ஆழ்ந்த தியானத்துல சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு நரேந்திர தத்தாவா வர்றாங்க. அன்னைக்கு சுவாமி விவேகானந்தராக வரல, நரேந்திர தத்தா என்கின்ற ஒரு சாதாரண மனிதனாக, ஒரு மாணவனாக உங்களை போன்று நரேந்திர தத்தா வந்து பாறையில் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க. அந்த ஆள் மனதுல, அந்த டீப்பான அந்த தியானத்தில் அவருக்கு தெரியுது பாரதத்தினுடைய விஷன். இந்த நாடு எங்க போகும்? பாரத அன்னை சொல்றாங்க, இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன, திறமை என்ன, இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய ஆழம் என்ன, பண்பு என்ன. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நரேந்திர தத்தா அவர்களுக்கு இங்கதான் நடக்குது. இதே மண்ணுல இங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல 1891
நரேந்திர தத்தா உங்களுக்கு கிடைக்குது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தா 1893 சிகாகோ போறாங்க, அமெரிக்கா போறாங்க, பேசுறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அது. இன்னைக்கு அதே போல இந்த அரங்கத்துல கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிற நீங்க ஒருத்தருமே நரேந்திர தத்தாவாக இங்கிருந்து வெளியே போறேன். அடுத்து உங்களுக்கான ரியலைசேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னி உங்களுக்கு சாதாரண பணி கிடையாது. இனி பணி சும்மா ஆரம்பிக்கும். ஒரு சமுதாயத்துக்குள்ள போகும் பொழுது நீங்க வேலை பார்க்கணும், நீங்க கம்பெனி ஆரம்பிப்பீங்க, வேலை கொடுக்கணும், உங்களுக்கு என்று ஒரு குடும்பம் வரும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும், வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டையும் நீங்க பார்ப்பீங்க, எல்லாரையும் அரவணைத்து போறக்கூடிய சூழல்ல நீங்க இருப்பீங்க. இத்தனையும் அடுத்த 50, 60, 70, 80 ஆண்டு காலம் நீங்க பார்க்க போறீங்க. அந்த வாழ்க்கை உங்களைய நரேந்திர தத்தாவாக இன்னைக்கு இந்த கிராஜுவேஷன் செரமனில இருந்து வெளியே போற நீங்கள் எல்லோரும் சுவாமி விவேகானந்தாவாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நிச்சயமாக உங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் அதை நடத்தி காட்டுவீர்கள் என்று முழுமையா இந்த நேரத்தில் நான் நம்புறேன். இந்த அற்புதமான நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மிக முக்கிய ஒரு மனிதர், இந்த பகுதியினுடைய முன்னோடி. பல வருடங்களுக்கு முன்பே இந்தியாவில் ஒரு விஷனரி, ரெனியூவபிள் எனர்ஜி எப்படி இருக்கணும், சோலார் விண்ட் எனர்ஜியை கொண்டு வரணும், இந்தியா முழுவதுமே கேப் நிறுவனத்தை தோற்றுவித்து. இந்த யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய மொத்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி விண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 68 கிகாவாட்டா இருக்குங்க, 68 கிகாவாட். இன்னைக்கு உங்களுடைய கல்லூரியை நடத்தக்கூடிய நிறுவனம் கேப் நிறுவனம் அதுல 5 கிகாவாட் அவங்க இன்ஸ்டால் பண்ணது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. இந்த மொத்த இந்தியாவுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 68 கிகாவாட்ல 5 கிகாவாட் இஸ் டன் பை திஸ் கேப் குரூப். அது ஆரம்பித்த பிறகு, நிறுவனம் வளர்ந்த பிறகு 24 ஆண்டுகளுக்கு முன்பு குறிப்பாக ரூரல் ஏரியால கிராமப்புற மாணவர்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிறுவனம் கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேப் பாலிடெக்னிக் இதெல்லாம் அப்பவே ஒரு பெரிய கனவோடு ஆரம்பித்து இன்னைக்கு 18th கிராஜுவேட்டிங் பேட்சா நீங்க இருக்கிறீங்க. 15,000 மாணவர்கள் இந்த கல்லூரி வளாகத்திலிருந்து கிராஜுவேட் ஆயிருக்கிறாங்க. இன்னைக்கு 374 பேர் அந்த 15,000 பேர்த்தோட சேர போறீங்க. You are going to expand the alumni base of CAP Institute of Technology. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஐயா கிருஷ்ண பிள்ளை அவர்கள், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் த கேப் குரூப் அண்ட் கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு அவரால் வர முடியல, ஆப்சன்ஸியா இருக்காங்க. அவர்களுக்காகவும் நீங்க ஒரு கை தட்டணும். ஏன்னா அந்த விஷனரி who made it possible, who brought education to your doorstep. இன்னைக்கு அவங்க சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அம்மா வள்ளி குமாரி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய ப்ரோ சேர்மனாக இருக்கக்கூடிய டாக்டர் KV ஐயப்பா கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இந்த கல்லூரி வளாகத்தில் தினமும் உங்களோடு கலந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை ஐயா ரெனின் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் ஆளாக்கி இங்கே வரும் பொழுது நீங்க எல்லாம் ஒரு நிலக்கரியாக வந்து உங்க மேல இந்த பிரஷர் போட்டு ஹீட்டை போட்டு 4 ஆண்டு காலம் உங்களை நல்லா டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு வைரக்கற்களாக டைமண்டாக மாற்றி இங்கிருந்து நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய பிரின்சிபல் டாக்டர் கனக சபாபதி அவர்கள், அதே போல கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியினுடைய அகாடமிக்ஸ் டீன் ஆக இருக்கக்கூடிய டாக்டர் தர்விஷ் மொய்தீன் அவர்கள், அதே போல டீன் அட்மின் கேப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டாக்டர் ரமேஷ் குமார் அவர்களுக்கும் நீங்க பெருசா கை தட்டணும். காரணம், இவங்க உங்களுக்காக டெடிகேட் பண்ணி 4 ஆண்டு காலம் இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்காக எப்படி ஒரு சிலபஸ் இருக்கணும், எப்படி கோர்ஸ் இருக்கணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, எப்படி டீச் பண்ணும், அதையெல்லாம் இந்த 3 நபர்கள் அமர்ந்து தினமும் உங்களுக்காக நல்ல கல்லூரி கல்வியை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். The graduating class of 2023 and 2024, you are very special. Why you are very special? Because you have hunger in your belly. எத்தனையோ இடத்துல வயிற்றுல பசி இருக்காதுங்க, but you have hunger in your belly. Why you have hunger in your belly? Because for you education is the means to go up in life. Education is the means for you to contribute back to society.
Education is the means for you to pay back to the society. இந்த கல்வி என்கின்ற ஒரே ஒரு வார்த்தை உங்களை எல்லாம் உயர்ந்த மனிதர்களாக மாற்றப் போகிறது. அதற்கு உங்களுக்கு பசி இருக்கு வயிற்றுல. Hunger at your belly. Now from today, what you do for the next 30-40 years is purely in your hand. Some of you will work for bigger companies. Some of you will start your company like Krishna Pillai Ayya. You will start your own company maybe 10 years, 20 years from now. You will be a pioneer in your own profession. And some of you might get into a personal passion. நிறைய பேர் இங்க இன்ஜினியர் ஆகணும்னு யாருங்க சில பேர் இல்லாம இருக்கலாம். எனக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்காது சார், நான் இன்ஜினியர் ஆயிட்டேன். இன்ஜினியர் ஆக சொன்னாங்க. இன்ஜினியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ரியலி திஸ் வாட் ஐ வாண்ட் டு டு. ஐ வாண்ட் டு பிகம் a civil servant. I want to become a politician. I want to become an actor. You might have a passion, some passion inside. In the next 5-10 years, all those passion will come out. நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் உங்களுடைய இதயத்துல நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ உங்கள் இதயம் அங்கே கொண்டு போய் உங்களை சேர்த்து அடுத்த 5-10 வருஷம் இதெல்லாம் நடக்கும். சோ நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் எப்படிப்பட்ட சாதனையை நீங்கள் செய்தாலும் ஒரு மிகப்பெரிய சிகரமாக மிகப்பெரிய மனிதர்களாக இந்த சமுதாயத்திற்கு திரும்ப கொடுக்கக்கூடிய மனிதர்களாக உங்களுடைய தந்தை தாய்க்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இங்க இருந்துகிட்டு நீங்க எல்லாம் பெஸ்ட் இன்ஜினியரா வரணும்னு நாங்க விஷ் பண்ணல. யூ ஷுட் பி பெஸ்ட் இன்ஜினியர் ஆல்சோ. யூ ஷுட் பி பெஸ்ட் ஆண்டர்பிரனர் ஆல்சோ. யூ ஷுட் பி a பெஸ்ட் சிவில் சர்வெண்ட். யாராவது IAS IPS ஆகணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் நீங்க ஆகணும். வேற ஏதாச்சும் பேஷன் இருக்கு, அதுவும் நீங்க ஆகணும். You want to get into a public service field, அதுக்கும் நீங்க போகணும். So whatever your passion, now we have given you the license for you to pursue that passion. You have a degree. எங்க போனாலும் படிச்சுக்கலாம். இனிமேல் நீங்க உங்க பேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்காம எப்ப ஃபாலோ பண்ண போறீங்க? So among the 374 people who are graduating, I was also told 6 people couldn't attend the ceremony. I asked the organizers, where are those 6 people? They said 6 people are already in Japan. 380 people are supposed to graduate. 380 பேர் அந்த அரங்கத்துக்குள்ள இருந்திருக்கணும். 374 பேர் இருக்காங்க. 6 பேர் ஜப்பான்ல ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கனால வர முடியல, அவங்க அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு உங்க பேட்ச்லயே பாத்தீங்கன்னா எல்லாரும் விதவிதமா இருக்கிறீங்க. ஜப்பான்ல யாரோ இருக்கிறாங்க, இந்தியால யாரோ இருக்கீங்க, சில பேர் ஹையர் ஸ்டடிஸ் போறாங்க. ME MTech பேட்ச் 60 பேர் இன்னைக்கு கிராஜுவேட் ஆகுறாங்க. மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு இன்னைக்கு ஒரு நிபுணர்களாக மாஸ்டர்ஸா வெளியே போறாங்க. So அதனால you should feel very proud of yourself. You have achieved so much in your life. The coming 30-40 years you will start contributing more in your chosen field which is closer to your passion. Today as we speak now யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. You are at the cusp of a country that is realizing its greatness. India, Bharat, our country, we are realizing our greatness. We are realizing our potential. In the next 25 years, you must be 20, 22, 23. The ME students might be 30 maximum. By the time you become 55, you are going to live in a country that is going to be a developed country. இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலைங்க. So you are going to make our country, நம்முடைய நாட்டை ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றக்கூடிய சக்தி உங்க கையில் இருக்கு. We are a $4 trillion economy. $4 trillion economy. India will become a $50 trillion economy by 2047. யோசிச்சு பாருங்க. 50 trillion na we have to grow 13 times. 13 times we have to grow in the next 25 years. இன்னைக்கு நம்முடைய எகனாமிக் பேஸ் என்ன இருக்குங்க? 13 மடங்கு நாம இன்னும் வளர போறோம். 13 times we will grow. இன்னைக்கு per capita income இந்தியாவுடைய ஒரு மனிதனுடைய சராசரி வருமானம் 2 லட்சம் ரூபாய். சராசரி வருமானமும் 13 மடங்கு உயரும். சோ இது எல்லாம் நீங்க செய்ய போறீங்க. நீங்க எந்த வேலை பார்த்தாலும், என்ன கம்பெனி ஆரம்பிச்சாலும், எங்க இருந்தாலும் நீங்கள் இதை செய்து காட்ட போகின்றீர்கள். From $4 trillion economy to $55 trillion economy, you will make it happen. அதுக்கு இப்பவே நாங்க அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிடுறோம். காரணம், you are hungry. உங்களுக்கு சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி இருக்கு. You are very, very clear. You are very, very hungrier also that through education, through hard work, you can always come up in life. My mind goes back to 2007, almost 17, 18 years before. Like you, I was also sitting in an engineering class, graduation. So, நான் எதுக்கு அந்த வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு இன்ஜினியர் ஆக பிடிக்கல. Though I was getting my degree, sitting like you, I was
திங்கிங் அபவுட் மைசெல்ஃப், எனக்கு நானே கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் வந்துட்டோம், படிச்சுட்டோம், ஆனா இன்ஜினியர் ஆகணுமா? இன்ஜினியர் ஆகிற மனசு எனக்கு இல்லை. வேற ஏதாவது செய்யணுங்கிற ஆசை. வேலை இருந்துச்சு, வேலைக்கு போலாமா, வேற இடத்துக்கு போலாமா? வேலையை விட்டுட்டு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் எம்பிஏ படிக்க போனேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேஷன் எங்கெல்லாம் கொண்டு போச்சோ எல்லா இடத்துக்கும் நான் போக ஆரம்பிச்சேன். அதனால நீங்க இன்னைக்கு யாராச்சும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க மனசுக்குள்ள அந்த சலனம் இருக்கும், உங்க மனசுக்குள்ள சின்ன ஒரு பயம் இருக்கும். நம்ம சரியான பாதையில தான் போறோமா, நம்ம பேஷன் வேற இடத்துல இருக்கு. என்னவா இருந்தாலும் தைரியமா அந்த முடிவெடுங்க. நத்திங் வில் ஹேப்பன். ஒண்ணும் நடக்காது. தைரியமா எதுக்கும் பயப்படாது. ஏன்னா உங்ககிட்ட யூத் இருக்கு. யூ ஆர் வெரி யங். இப்ப நீங்க என்ன மிஸ்டேக் செஞ்சாலும் திரும்ப we can come back. 40 வயசு 45 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்சதை செய்வதற்கான வயது இப்ப 22, 23, 25, 30. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் பிடிச்சதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வேகமாக உங்கள் வளர்ச்சி வரும். அது என்னவா இருந்தாலும் சரி சார். அதனால நீங்க this is a time to reflect. Graduation ceremony is a time to reflect. யோசிக்கிறதுக்கு, பக்குவப்படுறதுக்கு, சரியான பாதையில தான் போறீங்களா, புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணுமா, அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு தான் இந்த கிராஜுவேஷன் செரமனி. நான் ஐயப்பா கார்த்திக் அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணேன். குறிப்பா நம்ம போட்டிருக்கக்கூடிய கிராஜுவேஷன் கவுன், இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கல்லூரிகள் இந்த கிராஜுவேஷன் கவுன்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது இங்கிலாந்து, அமெரிக்கால அவங்க கிராஜுவேஷன் செரமனி பெரும்பாலும் வின்டர்ல நடக்கும். ஸோ வின்டர்ல நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு திக் கவுன் வேணும், லைட்டா மலை தூரல் இருக்கும், மேல நீங்க போடுற கேப் வேணும். ஸோ அந்த நாட்டினுடைய கல்ச்சர். இன்னைக்கு நம்முடைய நாட்டில் கிராஜுவேஷன் கவுன்ல இருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஐயப்பா கார்த்திக் அவங்க வைஸ் சேர்மன் கிட்ட சொன்னாங்க, இந்த பேட்ச் தான் கடைசியா அந்த கிராஜுவேஷன் கவுன் போட போறாங்க. அடுத்த பேட்ச்ல இருந்து இன்னைக்கு எப்படி இந்தியாவில் நிறைய யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் கான்செப்டே மாறிடுச்சு. கிராஜுவேஷனுக்கு ஷால் போட ஆரம்பிச்சிட்டாங்க, கிராஜுவேஷனுக்கு ஒரு சின்ன கோட் மாதிரி போடுறாங்க. நம்முடைய பாரதிய கல்ச்சர்ல ரிஃப்ளெக்ட் பண்றப்போ அது எல்லா இடத்துலையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதே மாதிரி சேஞ்சஸ் வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும் சின்ன சின்னதா யோசிங்க. எதுக்கு இது செய்யறோம், இது எதுக்கு இருக்கு, யாரோ செஞ்சிருக்காங்க, நாம அதை செய்யணுமா? இந்த கியூரியாசிட்டி, இந்த இன்க்யூசிட்டிவ்னஸ் எங்க சென்றாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா யோசிங்க. ஏன்னா இங்கிருந்து நான் பாக்குறேன், நீங்க ஒரு ஏசி ஹால்ல இருக்கீங்க, இருந்தாலும் உங்க கையில் இருக்கக்கூடிய பேப்பர்ல எல்லாரும் இதை பண்ணிட்டு இருக்கீங்க. காரணம் ஹாட்டா இருக்கு, மேல கேப் போட்டிருக்கீங்க, ஸ்வெட்டிங்கா இருக்கு, கவுன் போட்டிருக்கீங்க, அது இன்னும் உங்களுக்கு ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஆனால் நிச்சயமாக நம்முடைய வைஸ் சேர்மன் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய கிராஜுவேஷன் செரமனில நம்முடைய கிராஜுவேட்டிங் கிளாஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து எந்தவித விசிறி எதுவுமே இல்லாம அவங்க லைஃபை பத்தி யோசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் நிச்சயமா அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஐயப்பன் கார்த்திக் அவங்க இஸ் a very dynamic leader. சொன்ன உடனே கேட்டார், கரெக்ட், இது லாஜிக் இருக்கு. இன்னைக்கு ஐஐடியிலே கிராஜுவேஷன் கவுன் நம்ம போறது இல்ல, நிச்சயமா நாங்க ஐஐடியை முந்தணுங்கிற வெறியில் நாங்க இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஐஐடிக்கு முன்னோடியாக நாம் இருப்போம் அப்படின்னு வரும்பொழுதுதான் உள்ள சொல்லிட்டு வந்தாங்க. அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நீங்க எல்லா லைஃப்ல என்ன ஆகணும், வெளியே போய் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் 4 ட்ரில்லியன்ல இருந்து 55 ட்ரில்லியன் போகணும்னு நம்ம சொன்னாலும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருள் செய்யக்கூடிய நிறுவனத்துக்குள்ள நீங்க போக ஆரம்பிக்கணும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்தியாவில் குறிப்பா உங்க பேட்ச் கிட்ட இந்த நாடு எதிர்பார்ப்பது நிறைய உற்பத்தி திறன், நிறைய உற்பத்தியை அந்த நாட்டுக்கு நீங்க கொண்டு வரணும். இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கம்பெனிஸ் என்னங்க? உங்க கையில செல்போன் இருக்கு. இந்த கிராஜுவேஷன் செரமனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாட் ஜிபிடியோ ஜெமினியோ நீங்க வாய்ஸ் போட்டீங்கன்னா பதில் சொல்லி. இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் கம்பெனி இஸ் ஆப்பிள். $3.3 trillion பெரிய நிறுவனம் ஆப்பிள். The second biggest company மைக்ரோசாஃப்ட். ப்ராடக்ட்ல இவங்கெல்லாம் உலகத்தினுடைய ஏன் $3 trillion மேல. The third biggest company is NVIDIA, chip manufacturing company. அவங்களும் $3 trillion மேல. The fourth biggest company Amazon. The fifth biggest company Google. Sixth biggest company Saudi Arabia உடைய Aramco. Seventh biggest company வாரன் பஃபட் அவருடைய பெர்க்ஷயர் ஹாத்வே. இதுல பாத்தீங்கன்னா டாப் 7 கம்பெனிஸ்ல 6 கம்பெனி அமெரிக்கால மட்டும் இருக்கு. அந்த 6 கம்பெனில முதல் 3 கம்பெனி ப்ராடக்ட் கம்பெனியா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவுடைய பெரிய கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி.
ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய மார்க்கெட் கேப் எடுத்தீங்கன்னா இட் இஸ் சம்வேர் அரௌண்ட் $280 பில்லியன். ஆப்பிள் எங்க இருக்காங்க? $3.3 trillion. இந்தியாவுடைய மிகப்பெரிய நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இருக்குதுங்க? $280 பில்லியன். உலகத்தினுடைய 53வது பெரிய கம்பெனி தான் ரிலையன்ஸ். சோ இந்தியாவுடைய பெரிய கம்பெனி இஸ் தி வேர்ல்ட்ஸ் 53rd லார்ஜஸ்ட் கம்பெனி. அப்ப ரிலையன்ஸை விட 52 நிறுவனங்கள் முன்னாடி இருக்காங்க. இங்க தான் நீங்க யோசிக்கணும். This is where your opportunity is. உங்களுடைய ஜெனரேஷன்ல you will see India having multiple $1 trillion company. ஒரு நிறுவனம் அல்ல. எனக்கு இந்தியால ஒரு கம்பெனி கூட $1 trillion கிடையாது. India's best company is 53rd in the world. So உங்களுடைய கோல், உங்கள் விஷன் என்ன இருக்கணும்னா, எப்படி இன்னைக்கு ஒரு அமெரிக்கால ஆப்பிள் இருக்கு? 1976 ஆரம்பிச்சாங்க ஸ்டீவ் ஜாப்ஸ். 1976 இன்னைக்கு ஆப்பிள் ஆரம்பிச்சு 49 ஆண்டுகள் ஆகுது. 3.3 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி. இன்னைக்கு உங்க கோல் என்னவா இருக்கணும்? இங்கிருந்து நீங்க யோசிக்கணும். நான் சாதிச்சு காட்டுவேன். இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் கம்பெனி நான் ஒர்க் பண்ணுவேன், அல்லது நான் கண்டுபிடிப்பேன், அல்லது அந்த கம்பெனி உருவாக்கும். இதுலயே உங்களுக்கு பதில் இருக்கு. இட்ஸ் a லாங் process. வெற்றி என்பது ஒரு இரவு, ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம் வராது. வெற்றி என்பது லாங் process. 1976 ஆரம்பிச்ச ஆப்பிள் எனக்கு 2025 the world's biggest கம்பெனியா இருக்காங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், think long term, think big. சின்னதா எதுவுமே யோசிக்காது. நீங்க சின்னதா யோசிச்சாலும் மென்டல் அதே டென்ஷன் தான், பெருசா யோசிச்சாலும் அதே டென்ஷன் தான். அதுக்கு பெருசா யோசிச்சு போயிருங்க, ஒரே டென்ஷன் தான். ரெண்டுக்கு எந்த விதமான டென்ஷன் டிஃபரன்ஸ் இல்லை. If you think small, your brain is used in the same way. You think big, your brain is used in the same way. அதனால பெருசா யோசிங்க, லாங் டர்ம் யோசிங்க. உடனே இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். இன்னைக்கு ரிசல்ட் வேணும். இந்த 1 minute இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது அப்படி வாங்கி அதை பிரிச்சு அதை அப்படியே அந்த ஸ்டவ்ல போட்டு ஹீட் பண்ணீங்கன்னா நூடுல்ஸ் வந்துடும். லைஃப் அந்த மாதிரி இல்லை சார். ஒரு ரிலேஷன்ஷிப்னாலும் இட் டேக்ஸ் லாங் டர்ம். அப்பா பைய உறவு டேக்ஸ் லாங் டர்ம். கணவன் மனைவி உறவு டேக்ஸ் லாங் டைம். லாங் டைம் தான் நம்முடைய கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான பந்தம். எல்லாமே லாங் டைம் தான். அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள், திங்க் லாங் டர்ம், திங்க் லாங் டர்ம். இன்னைக்கு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஒண்ணு இல்லாம இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும், சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட். நான் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கேன், நான் இசிஇ படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன். சின்னதா ஒரு நிறுவனம், பேங்க் லோன் வாங்கி நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 4 பேர்த்த வச்சு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க கடுமையா போராடுவீங்கன்னா, if you have a long term vision, because India is growing $4 trillion, India has to become $55 trillion. நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டியும் India has to grow 13 times in the next 25 years. 13 times வளரும். இது உங்களை போன்ற ஒரு மாணவர்களுக்கு it is a golden opportunity, golden opportunity. அதனால முழுமையாக நீங்கள் அதை பயன்படுத்தி பெரிய மனிதர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. By 2047 we should have companies like Apple. We should have companies like Alphabet. We should have companies like NVIDIA. NVIDIA நிறுவனம் 1990 ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டே இல்லைங்க. GPU, கிராபிக்கல் ப்ராசஸ் இன்டர்ஃபேஸ், யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த கேமிங்ல வரக்கூடிய சிப்ஸ். அவங்க 1990 ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டே இல்லைங்க. ஆனா போல்டா ரிஸ்கா பெட் பண்ணி அவங்க 1990ல உள்ள வர்றாங்க. ஜென்சன் வாங் அப்படிங்கிற ஒரு தைவனீஸ்காரர் உங்களை போல அமெரிக்கால படிச்சுட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தைரியமா ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு ஸ்டார்டட் a small company called NVIDIA. இன்னைக்கு பாருங்க, NVIDIA சிப் இல்லாம உலகத்துல எதுவுமே நடக்காது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூ நீட் NVIDIA சிப். கேமிங் NVIDIA சிப். ஏன் இன்னைக்கு S-400 மிசைல் நாம வச்சு பாகிஸ்தான் ஒரு ஏவுகணை அடிக்கிறாங்கன்னா திரும்ப நீங்க அதை எடுக்கிறீங்கன்னா இட் நீட்ஸ் ப்ராசஸிங் சிப். இட் நீட்ஸ் உலகத்துல இன்னைக்கு எல்லாமே ஒரு சிப், எல்லாமே ப்ராசஸிங் பவர். இந்த எந்த கண்ட்ரிட்ட ப்ராசஸிங் பவர் இருக்கோ அந்த நாடு இன்னைக்கு ஒரு வலிமையான நாடா மாறி இருக்கு. NVIDIA மாதிரி ஒரு கம்பெனியை ஸ்டடி பண்ணுங்க. ஜஸ்ட் ரீட் இட். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நீங்க, உங்களுக்கு அந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டி உங்க மைண்ட்ல 4 years அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க மார்க்கெட் இருக்கு, எங்க கேப் இருக்கு, எங்க நீட் இருக்கு, நம்ம எந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம், எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கலாம். நீங்க சின்னதாவே யோசிக்காதீங்க சார். சின்னதா யோசிக்கிறதுல 1990 2025 இந்தியால தயவு செஞ்சு சின்னதை டேக் ரிஸ்க், டேக் பிக் போல்ட் பெட். சோ நிச்சயமாக வருகின்ற காலத்துல நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களாக வருவீர்கள் என்பது முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா தயவு செஞ்சு ரிஸ்க் எடுங்க. ப்ளீஸ் டேக் ரிஸ்க். பயப்படாது.
ஆஃப்டர் இன்ஜினியரிங் ஐ டுக் 1 year பிரேக். இன்ஜினியரிங் முடிச்சு உங்களை மாதிரி நான் 1 வருஷம் பிரேக் எடுத்த வேலைக்கு போகல. என்ன ஆகணும், எங்க போகணும், எங்க போறோம், என்ன ஸ்கில்ஸ் வேணும், அதுக்கு 1 year பிரேக் எக்யூப் பண்றேன், MBA. அதனால நீங்க தைரியமா யோசிங்க, பயப்படாதீங்க. அப்பா அம்மா இத்தனை நாளா சப்போர்ட் பண்ணாங்க, நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா உங்ககிட்ட அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஹார்ட் ஒர்க் உங்க கையில் இருக்கணும். ஹார்ட் ஒர்க் இல்லாம எந்த ரிஸ்க் எடுத்தாலும் அது சக்சஸ் ஆகாது. நிறைய பேர் கேட்பாங்க ஹார்ட் ஒர்க்னா என்ன? The first person to go to that company. போனாலும் you should be the last person to leave that company. இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஓவர் a point of time ரிசல்ட் வந்தே தீரும். ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறீங்க, 9 மணிக்கு பஞ்சிங் கார்டு, 9 மணிக்கு போய் பஞ்ச் பண்ணாதீங்க, 8:45 போய் பஞ்ச் பண்ணுங்க. 6 மணிக்கு எல்லாம் வெளியே போயிடலாமா, 7 மணிக்கு வெளியே வாங்க. ஏன்னா அது உங்களுடைய டெம்பிளா கோயிலா ட்ரீட் பண்ணுங்க. வேறெவர் யூ ஒர்க், எந்த கம்பெனி, சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எதுவுமே பார்க்காதீங்க சார். இன்னைக்கு சின்ன கம்பெனியா இருக்கிறது 20 ஆண்டுகள் கழிச்சு பெரிய கம்பெனி. இன்னைக்கு பெரிய கம்பெனியா இருந்து சரியா அவங்க வேலை பார்க்கலனா 20 ஆண்டுகள் கழித்து அந்த கம்பெனி பேரே தெரியாது சின்ன கம்பெனி. அதனால இன்னைக்கு நீங்க எங்க வேலை கிடைச்சிருக்கு, ஸ்மால் கம்பெனி பிக் கம்பெனி, டோன்ட் திங்க் அபௌட் தட். இஃப் யூ ஆர் இன் a small company, work hard to make it a big company. 8 o'clock punch in, 7:30 குள்ள போங்க, ஃபர்ஸ்ட் ஆளா போங்க. CEO வரல, ஷாப் ஃப்ளோர் மேனேஜர் வரல, யாருமே வரல, ஃபர்ஸ்ட் ஆள் நீங்க இருங்க. இல்ல 6 மணிக்கு வெளியே போயிடலாம், 7 மணிக்கு வெளியே வாங்க, கோவில நடத்துங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ன சார்? என்ன சார் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? ஒர்க்கே லைஃபா இருந்தா எதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பிரச்சனை வருது? லெட் யுவர் ஒர்க் பி யுவர் லைஃப். உங்களுடைய முழு திறமையை உங்க வேலைக்கு கொடுங்க. இன்னைக்கு குறிப்பா இந்த ஜென்எக்ஸ் கிட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் ஜென்எக்ஸ் கிட்ஸ், ஜெனரேஷன் Z, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கா? எதுக்கு 8 hours மேல வேலை பார்க்க சொல்றாங்க? சாட்டர்டே சண்டே ஆஃப் இருக்கா? எங்களுக்கு IPL மேட்சஸ் எல்லாம் போனா கம்பெனி எங்களுக்கு ஆஃப் கொடுப்பாங்களா? பெங்களூர்ல சில கம்பெனி இருக்கு, IPL மேட்சஸ் டிக்கெட், ஜென்சி கிரவுட் அட்ராக்ட் பண்ணணும், IPL மேட்சுக்கு டிக்கெட் கொடுப்போம். சாட்டர்டே சண்டே வேலை செய்ய வேண்டாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வாரத்துக்கு 2 நாள் வேலை செஞ்சா போதும், 3 நாள் நீங்க வீட்டுல இருந்தே வேலை பார்த்து. அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் பசி வரும், எப்படி சார் வெறி வரும்? நீங்க எந்த கம்பெனி யாருக்கு வேலை பார்த்தாலும் அது உங்க கம்பெனி மாதிரி நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் மேல முன்னேற முடியும். அது உங்க கம்பெனி, அது உங்க கம்பெனி. யூ ஆர் பார்ட் ஆஃப் தட் கம்பெனி, யூ ஆர் தேர் டு க்ரோ தட் கம்பெனி. அந்த ஸ்பிரிட்டை விட்டுறாதீங்க சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அந்த ஸ்பிரிட்டை விட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்பிரிட் லைஃப்ல கிடைக்காது. இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து போகும்பொழுது உங்களுக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கும், சாதிக்கணும், ஒரு வெறி இருக்கும். வெளியே போனதுக்கு அப்புறம் உலகம் ஒரு மாதிரி இருக்கும், அதை பார்த்து நீங்க மாறிடாதீங்க. உலகத்தோட ஃபைட் பண்ணுங்க. many times you have to fight with the world. your battle is with the society. சொசைட்டி மாறணும். சொசைட்டி மாறாம இருந்தா உங்களுக்கு எதுக்கு மரியாதை? நீங்கெல்லாம் சொசைட்டியை மாறணும் நினைக்கிறனால தான் உங்களுக்கு மரியாதை. we all believe you will come and change. எத்தனையோ நம்ம சொசைட்டில பிரச்சனை இருக்கு. காஸ்ட் சிஸ்டம், சேஞ்ச் இட். you don't like it, you change it. religious fight, change it. சொசைட்டி இன்னும் மேல போகணும், யோசிங்க. அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், take your life as work, take your work as life. Then nobody will talk about work life balance, because you are there to improve yourself and to grow the company. இது என்னுடைய சின்ன வேண்டுகோளை எடுத்துக்கங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 years நான் அகேடா இருக்கேன், ஒரு 10-12 years உங்களுக்கு முன்னாடி போட்ல நான் போயிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சோ என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன், be the most hard working person in the company. நீங்க நிறுவனம் ஆரம்பித்தாலும், நீங்க ஒருத்தருக்கு வேலை பார்த்தாலும், hard work, hard work, hard work will never fail. அது இனிஷியலா ரிசல்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும். ஒருத்தர் ஓபி அடிச்சுக்கிட்டே கம்பெனிக்குள்ள இருப்பாங்க, பெருசா வேலை பார்க்காம இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் இவ்வளவு கஷ்டப்படுறேன், அவங்க கஷ்டமே பண்ணல. பட் லாங் ரன் ஒன்லி ஹார்ட் ஒர்க் வில் ஃபெச் ரிசல்ட். அப்பா அம்மா எல்லாம் கடினமா வேலை செஞ்சனாலதான் நீங்க இருக்கீங்க. அதனால தயவு செய்து நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன். அடுத்து சார், நான் யோசிச்சேன், நல்ல பிளைட்ல வரும்போது யோசிச்சு எழுதுனேன். உங்களுக்கு ஒரு 5 அட்வைஸ் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா இப்ப யாருக்குமே அட்வைஸ் பிடிக்கிறது இல்லை. அட்வைஸ்ங்கிறதே பேட் வேர்ட் ஆயிடுச்சு. என்ன சார் அட்வைஸ், சாட் ஜிபிடி போட்டீங்கன்னா எல்லா அட்வைஸா கொடுக்குது, எங்களுக்கு தெரியாத அட்வைஸ் தான். இருந்தும் உங்களுக்காக ஒரு 5 விஷயத்தை எழுதிட்டு வந்தேன். அதை உங்க அண்ணனா, somebody who is before you in life, உங்களுக்கு முன்னாடி 10 years முன்னாடி போட்ல போயிட்டு இருக்கேன், நான் லைஃபை பார்த்ததை வச்சு உங்களுக்கு ஒரு 5 விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. முதல் விஷயம், டைம் இஸ் ஃபைனட். கிளாக் டிக் ஆயிட்டு இருக்கு சார், அவ்வளவுதான். இந்த கிளாக்கை திரும்ப முடியாது. நீங்க உட்கார்ந்துட்டீங்க, காலையில இருந்து 4 மணி நேரம் உங்க லைஃப்ல 4 hours கழிஞ்சு போச்சு. கிளாக் பின்னாடி கொண்டு வரவே முடியாது. It keeps going ahead of time. Nobody can beat time. Alexander couldn't beat time. Some of the greatest philosophers, they couldn't beat time. அந்த ஏஜ் ஆனா முடிஞ்சிடும்.
80 வயசு, 90 வயசு, 100 வயசு. மேக் எவ்ரி செகண்ட் கவுண்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வேஸ்ட் பண்ற ஒரு டைமும் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய ஃபைனைட் டைம்ல நீங்களே அதை வேஸ்ட் பண்றீங்க. உங்க கையில வாட்டர் பாட்டில் இருக்கு, நீங்க தண்ணி கீழே ஊத்துற மாதிரி. அதனால முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப் ப்ரொடக்டிவா இருக்கா? இந்த லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தான் செய்றீங்களா? பிகாஸ் டைம் இஸ் ஃபைனைட். நோபடி படத்துல வேணா ஏதோ ஒரு பட்டனை பிரஸ் பண்றாங்க, இட் டேக்ஸ் யூ பேக் 100 இயர்ஸ், அத படமெல்லாம் வருதுங்க. டைம் இஸ் ஃபைனைட். மேக் எவ்ரி செகண்ட் கவுண்ட். ஒரு செகண்டும் சந்தோஷமா, நிம்மதியா, ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய பாருங்க. பிடிக்காத விஷயத்தை தொடர்ந்து செஞ்சு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆயிக்காது. வேலை பிடிக்கல, வெளியே வந்துருங்க, இன்னொரு வேலை எடுத்துக்கலாம். ஒண்ணும் இல்லை. ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ லைக் தட். ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை டாக்ஸிக்கா மாத்தாதீங்க. பிகாஸ் டைம் இஸ் வெரி ஃபைனைட். சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அ பெர்செப்ஷன். அது ஒரு பெர்செப்ஷன் தான் சார். சக்சஸ் இன் லைஃப்ல எதுவுமே இல்லை. சக்சஸ்ங்கிறது என்ன? இல்ல சார், நான் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டேன், 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டேன், அது சக்சஸ் கிடையாது சார். சார் எனக்கு படிச்சு முடிச்சுட்டேன், கேப்ல இருந்து வேலையே கிடைக்கல, ஃபெயிலியர். ஃபெயிலியர் ஒரு சின்ன கதை சொல்றேன் சார். ஒரு ஃபார்மர், அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சு, நல்ல குதிரை, ரேஸ் குதிரைங்க. அந்த குதிரை ஓடி போயிடுச்சு, எங்கேயோ ஒரு பக்கம் காணாம போயிடுச்சு. எல்லாம் பக்கத்து வீட்டு தோட்டக்காரங்க எல்லாம் ஃபார்மர்கிட்ட வந்தாங்க, விவசாயிட்ட. அண்ணே என்னென்ன குதிரை காணாம போயிடுச்சு, குதிரை ஓடி போயிடுச்சு, ஐயோ பாவனே பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, குதிரை காணாம போயிடுச்சு. சோ குதிரை காணாம போனது ஃபெயிலியர்னு எல்லாம் வந்து ஒப்பாரி வச்சாங்க. குதிரை காணாம போய் ஒரு வாரம் கழிச்சு, ராஜா நம்ம பக்கத்து நாட்டின் மீது போரை தொடுக்க போறோம், யாருகிட்ட குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வந்து சண்டை போட வந்துருங்கன்னாரு. சோ இந்த விவசாயிட்ட குதிரை இல்லாதனால தப்பிச்சாரு. ஆனா பக்கத்தோட விவசாயிட்ட குதிரை இருந்தனால குதிரை எடுத்துட்டு சண்டைக்கு போனார். சண்டைக்கு போன விவசாயி சண்டையில இறந்துடுறார். அப்ப எந்த விவசாயினுடைய குதிரை காணாம போச்சோ இந்த விவசாயி பக்கத்தோடத்துக்கு போறார். என்னன்னே, நான் குதிரை இல்லாதனால தப்பிச்சேன், ஆனா குதிரை இருந்தனால நீ செத்து போயிட்டியா? நான் இப்ப சக்சஸ் என்ன, ஃபெயிலியர் என்னங்க? வாட் இஸ் சக்சஸ், வாட் இஸ் ஃபெயிலியர்? இட் இஸ் ஒன்லி பெர்செப்ஷன், இட் இஸ் ஒன்லி டைம். அப்ப பக்கத்தோடத்துல இறந்துட்டார். 3 மாசம் கழிச்சு எந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு ஜோடி குதிரையா 2 குதிரை வருது. எல்லாரும் திரும்ப வர்றாங்க. என்ன லக்குனே, குதிரை இருந்த குதிரை ஓடி போச்சு, நாங்கெல்லாம் வந்து உன்னை பார்த்து ஒப்பாரி வச்சோம், பக்கத்தோடத்துக்கார்ட்ட குதிரை இருந்துச்சு, வாருக்கு போய் செத்துட்டாரு, இன்னைக்கு ஒரு குதிரை 2 குதிரை வந்துருச்சுனே, சூப்பர்னே அப்படின்னு. இந்த விவசாயி நினைக்கிறார், ஓ நம்ம கொஞ்சம் லக்கு இருக்க மாட்டிருக்கு, அப்ப ஒரு குதிரை 2 குதிரையா வந்திருக்கு. அந்த விவசாயினுடைய மகன் கேட்கிறான், அப்பா ஓடி போன குதிரை இன்னொரு குதிரையோட வந்திருக்கு, எனக்கு பர்மிஷன் கொடுப்பா இந்த குதிரையை ஓட்டுறேன் அப்படின்னு. உன்ன இந்த விவசாயி தான் பயங்கர ஹாப்பியா இருக்காரு, ஒரு குதிரை 2 குதிரையா வந்துருச்சுன்னு. பையன்கிட்ட சொல்றாரு, சரிப்பா ஓட்டு. அந்த வந்த குதிரை மேல பையன் ஓட்டிட்டு போறான், குதிரை கீழே தள்ளி காலை உடைச்சு விட்டுறது. இப்ப மறுபடியும் சக்சஸ் ஃபெயிலியரை பாருங்க. குதிரை இல்ல, போன குதிரை 2 குதிரையா வந்துச்சு, எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வந்த 2வது குதிரை மேல விவசாயியுடைய பையன் ஏறி உட்கார்றான், பையன் கால் உடைஞ்சு போச்சு. அப்ப விவசாயி என்ன சொல்றான், 2வது குதிரைனாலதான் எனக்கு பேட் லக். சோ லைஃப் அப்படிதான் சார். ஃபெயிலியர் சக்சஸ் எல்லாம் அப்ப பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் சக்சஸ் மாதிரி இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது சக்சஸ் நினைச்சீங்களோ அதே சில நேரத்துல ஃபெயிலியரா இருக்கும். எது ஃபெயிலியர் நினைச்சீங்களோ சில நேரத்துல அதே சக்சஸா இருக்கும். ஃபெயிலியர் தான் பல இடத்துல உங்களை ரிஸ்க் எடுக்க வைக்கும். ஃபெயிலியர் தான் பல இடத்துல உங்களுக்கு பசி கொடுக்கும். ஃபெயிலியர் தான் பல இடத்துல ஒரு புதிய பாதையை காட்டும். ஃபெயிலியர் தான் துணிச்சலான முடிவெடுக்க வைக்கும். அதனால சக்சஸ் ஃபெயிலியரை போட்டு ரொம்ப குழப்பிக்காது. பணம், பிளாட், அபார்ட்மெண்ட், கார், சோஷியல் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் சக்சஸ் நினைச்சீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு ஃபெயிலியரா இருக்கும். அதனால சக்சஸ் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அ பெர்செப்ஷன். இட் ஜஸ்ட் அ பெர்செப்ஷன். அதுக்காக பயந்துகிட்டு இந்த சக்சஸ்ங்கிற ஒரு பேயும் ஃபெயிலியர்ங்கிற ஒரு பேயை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை அந்த 2 பேய் தீர்மானிக்க விடாதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானிங்க. சக்சஸ் ஃபெயிலியரை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. ட்ரீட் இட் அஸ் an ஈவென்ட். அது ஒரு ஈவென்ட் மட்டும்தான். இன்னைக்கு சக்சஸ், நாளைக்கு அது ஃபெயிலியர். அது உங்க லைஃபை தீர்மானிக்க கூடாது. 3வது அட்வைஸ், இன்னும் நீங்க தூங்காம இருந்தீங்க அப்படின்னா, 2 அட்வைஸும் கேட்டு தூங்காம இருந்தீங்கன்னா 3வது அட்வைஸ், 3 விஷயத்தை நீங்க பேலன்ஸ் பண்ண போறீங்க. உங்க பர்சனல் லைஃப், கணவன், மனைவி, அப்பா, அம்மா, குழந்தைகள், நீங்க வேண்டாட்டியும் சொன்னாலும் வரத்தான் போறாங்க. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், கம்பெனி, கெரியர், ப்ரொஃபஷனல், சோசியல் லைஃப், நீங்க கேப்பனுடைய அலுமினி, நீங்க கன்னியாகுமரிக்காரர், நீங்க திருநெல்வேலிக்காரர், நீங்க தூத்துக்குடிக்காரர், நீங்க கேரளாக்காரங்க, சோசியல் லைஃப். சோ 3 லைஃப் உங்க லைஃப்ல எப்பவுமே இருக்கு. பர்சனல் லைஃப்,
ப்ரொஃபஷனல் லைஃப், சோஷியல் லைஃப். இந்த மூணுமே 3 பால் மாதிரி. அட் அ டைம் ஒரு பாலை தான் பிடிக்க முடியும், 2 பாலை பிடிக்க முடியாது. அதனால மாணவ செல்வங்களே, இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ண பாருங்க. ரொம்ப பர்சனல் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப், சோஷியல் லைஃப் கெட்டு போயிடும். ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பர்சனல் லைஃப், சோஷியல் லைஃப் கெட்டு போயிடும். சோஷியல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரோல 3 ரோல சோஷியல் லைஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தலைவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. சோஷியல் லைஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பர்சனல் லைஃபும் ப்ரொஃபஷனல் லைஃபும் கெட்டு போயிடும். ஆண்டவர் ரொம்ப ஸ்மார்ட். எல்லோருக்கும் எல்லாமே கொடுப்பதில்லை, எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்தா நாம கடவுளாயிரும். அதனால ஆண்டவர் என்ன பண்றான், எல்லாருக்கும் அளந்து கொடுக்கறான். அதனால உங்க பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், சோஷியல் லைஃப் 3ஐயும் பேலன்ஸ் பண்ணு. ஒன்னு ஓவரா போயிடாம, ஒன்னு கம்மியா போகாம 3ஐயும் பேலன்ஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலாவும் டைம் கொடுங்க, குடும்பத்துக்கு டைம் கொடுங்க, சோஷியல் லைஃப், ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப், ஜேசிஐ, எங்க ஊர் கோயில் திருவிழா, எங்க மாஸ்க், எங்க சர்ச், எல்லா இடத்துக்கும் போங்க. அது ஓவரா போகாதீங்க. சோ 3 லைஃபும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் a balanced லைஃப். பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 50 வயசுக்கு அப்புறம் அடி வாங்கினது தெரியும். 50 வயசு வரைக்கும் தெரியாது. 50 இயர்ஸ் வரைக்கும் எதுவுமே தெரியாது. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பையன் லைட்டா அப்பாவை பார்த்து முறைப்பான், பொண்ணு அப்பாவை பார்த்து முறைப்பாங்க. ஏன்னா பர்சனல் லைஃப் டைம் கொடுக்கல. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை வரும், ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு டைம் கொடுக்கல. சோஷியல் லைஃப் திரும்பி பார்க்கும் பொழுது 50 வருஷமா சோஷியல் லைஃப்ல இருந்தே ஒன்றும் நடக்கலையேன்னு தோணும். அதனால மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இது 3வது அறிவுரை எடுத்துக்கங்க. இது 3 பால். இந்த 3 பாலும் நீங்க பேலன்ஸ் பண்ண பாருங்க. அதுல கோல்டன் மீன் புத்தா சொல்றாரு, கௌதம புத்தா அற்புதமா சொல்றாரு. there is something called a golden mean. இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், சென்ட்ரல்ல பண்ணுங்க. that is called golden mean. இத மறந்துடாதீங்க. என்னோட சின்ன அறிவுரை எடுத்துக்கங்க. 4வது, எல்லோரும் ஒரு நாள் சாக போறோம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. all of us will die. the day you die, 80 வயசு ஆச்சு சார், day you die, உங்க லைஃப்ல ரிக்ரெட் மட்டும்தான் இருக்கும். நான் இதை பண்ணிருக்கணுமே, நான் அதை பண்ணிருக்கணுமே, நான் அங்க பண்ணிருக்கணுமே, அல்ல இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ்னாச்சும் அப்பயே பண்ணிருக்கணுமே, அல்ல இந்த பையனுக்குனாச்சும் நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கணுமே. அதெல்லாம் ரிக்ரெட்ஸ். ரிக்ரெட் எல்லாம் வைக்காதீங்க சார், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. பிகாஸ் ஒன் டே ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் டு டை. நல்லா நான் வச்சு, யாருக்கும் ஆண்டவன் 200 வயசு எழுதுறான். 80 இயர்ஸ் சூப்பர், 90 இயர்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நமக்கு டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம ஜெனரேஷனுக்கு 90 இயர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அல்சைமர்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். தாத்தா காலம் 100 இயர்ஸ் வேற, பட் நமக்கு 100 இயர்ஸ்னா 60 இயர்ஸே கொஞ்சம் ஸ்டிக்கிங் எல்லாம், வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் தேவைப்படும். அதிகமா வாழ்ந்தீங்கனாலும் பிரச்சனை, கம்மியா வாழ்ந்தாலும் பிரச்சனை. பக்குவமா பேலன்ஸ் பண்ணி ஹெல்தியா, ஹாப்பியா நீங்க வாழணும். ரிக்ரெட்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ், பிகாஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் டை ஒன் டே. எதுக்கு ரிக்ரெட்ஸ்? புகழ் சார், நம்ம வைஸ் சேர்மேன் நீங்க இருக்காரு கார்த்திக் பிரபு. சரி, கார்த்திக் பிரபு அவங்க காலத்துக்கு பின்னாடி எத்தனை நாளைக்கு நம்ம கார்த்திக் பிரபு பத்தி பேசுவோம்? அவர் நல்லா இருக்கணும், 100 வருஷம் கூட. சரி, அண்ணாமலையை உதாரணமா எடுத்துக்கிறேன். அண்ணாமலை காலத்துக்கு பிறகு எத்தனை வருஷம் அண்ணாமலை பத்தி பேசுவாங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஒரு போட்டோ வச்சு மாலை போடுவாங்க, பெரிய மாலை போடுவாங்க. செகண்ட் இயர் போட்டோ வச்சு சின்ன மாலை போடுவாங்க. தேர்ட் இயர் பிளெக்ஸ் போர்ட்ல போட்டோ போடுவாங்க. ஃபோர்த் இயர் அண்ணாமலை நல்லவரும்பாங்க. ஃபிஃப்த் இயர் அண்ணாமலையை மறந்துடுவாங்க. நல்லா நான் வச்சுக்க, இந்த பெயர் பெருமை எல்லாம் 5 ஆண்டுகள் மட்டும்தான். அதற்கு மேல யாருக்கும் இந்த உலகத்துல எந்த மரியாதையும் கிடையாது. பேர் புகழ் பெருமைக்காக முடிவெடுக்காது. பிகாஸ் லைஃப் இஸ் ஃபைனைட், யுவர் டைம் இஸ் ஃபைனைட். உங்களுக்கு கிடைச்ச 80 வருஷத்தை தட்டி தூக்கி ஆடி விளையாடு. சேவாக் மாதிரி, சச்சின் மாதிரி, கோலி மாதிரி எப்படி தைரியமா ஒரு பால விளையாடுறாங்களோ தைரியமா ஆடு. நீங்க ரொம்ப பயந்து விளையாடாதீங்க. பிகாஸ் கிளாக் இஸ் டிக்கிங், வாட்ச் இஸ் டிக்கிங், வாட்ச் இஸ் டிக்கிங். இந்த கடிகாரத்தை திரும்ப பின்னாடி கொண்டு போக முடியாது. சந்தோஷமா, ஹாப்பியா, நிம்மதியா நீங்க வாழும். அதுல என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சாதிச்சிருங்க. காரணம், ஆல் ஆஃப் அஸ் வில் டை இன் ஒன் பர்டிகுலர் டே அப்படிங்கறத நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. கடைசியா 5வது ஒரு அட்வைஸ் வச்சிருக்கேன். கொஞ்சம் பேர் தூங்காம இருக்கிறனால இந்த 5வது அட்வைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அந்த பிரச்சனையை சந்திச்சு சமாளிச்சு வெளியே வந்து ஜெயிச்சிட்டார். இன்னைக்கு எந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் அந்த பிரச்சனையை பார்த்தாச்சு. அதனால உங்க பிரச்சனை எதுவும் புதுசு. இந்த உலக நாகரீகம் என்பது 1000 ஆண்டுகளா இருக்கு.
So none of your problem is unique, sir. எனக்கு மட்டும் பிரச்சனை, எனக்கு மட்டும் பிரச்சனை. நோ, தயவு செஞ்சு உங்க பிரச்சனையை பூதாகரமாக்காது. Your problem is just a small part of your life. உங்க லைஃப்ல உங்க ப்ராப்ளம் என்பது நம்முடைய சகோதரிகள் வைக்கிற பொட்டு மாதிரி, பொட்டு மாதிரி, பிந்தி, அவ்வளவுதாங்க ப்ராப்ளம். அந்த பிந்திக்கு மேல எந்த ப்ராப்ளமும் இந்த உலகத்துல கிடையாது. அதனால டோன்ட் அலோ your problems to become big. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டார், யாரோ ஒருத்தர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஜெயிச்சிட்டார். அப்ப எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சால்வ் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ஃபைண்ட் a way to solve it. சோ 5 விஷயத்தை மறுபடியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட், டைம் இஸ் ஃபைனைட். காலம் என்பது குறைவான ஒரு நாட்காட்டி மட்டும்தான், அதிக நேரம் கிடையாது. அடிச்சு விளையாடு. என்ன செய்யணும், இதயத்துல என்ன தோணுதோ வந்தாடுங்க. இரண்டாவது, சக்சஸ் ஃபெயிலியர். குதிரை கதையை நான் வச்சுக்கங்க. குதிரை போனாலும் பிரச்சனை, குதிரை வந்தாலும் பிரச்சனை, ஒரு குதிரை 2 குதிரையோட வந்தாலும் பிரச்சனை. லைஃப்ங்கிறது சக்சஸ் ஃபெயிலியர் உங்க பார்வையில மட்டும்தான் இருக்கு. மூன்றாவது, பர்சனல், ப்ரொஃபஷனல், சோஷியல். 3 பால் மாதிரி. ஒண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா 2 அடி வாங்கிடும். 3ஐயும் பேலன்ஸ் பண்ணி புத்தா அவருடைய கோல்டன் மீல்ல போங்க. நான்காவது, நாம எல்லாம் இறந்து போயிடுவோம். நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளை மறந்துடுவாங்க. அதனால பில்டப் கில்டப் எது நமக்கு வேண்டாம். இருக்கிறப்ப நிம்மதியா, சந்தோஷமா, ஹாப்பியா, கான்பிடென்டா, ஜாலியா நம்ம வாழுவோம். இன்னொருத்தர் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்காக நம்ம வாழ வேண்டாம். 5 வருஷம் தான் வாழும். பில்கேட்ஸா இருந்தா 10 வருஷம் நான் வச்சுக்குவாங்க. போப்பா இருந்தா, போப்பையே மறந்தாச்சு. போப்பை மறந்து புது போப்பு வந்து கை காட்டிட்டாரு. பழைய போப்பெல்லாம் மறந்து போட்டோவை கழட்டி புது போப்பை மாற்றான்னு அடுத்த போப்பை மாட்டியாச்சு. அதனால ரொம்பவெல்லாம் நம்மளை பத்தி அவங்க நினைப்பாங்க, இவங்களை பத்தி இவங்க நினைப்பாங்க, நம்மளை பத்தி அந்த அண்ணன் நினைப்பாங்க. யாரை பத்தி யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி நினைக்கிறக்கே டைம் இல்ல. நீங்க உங்களை பத்தி நினைச்சு தைரியமா டெசிஷன் எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ பண்ணுங்க. 5வது, பிரச்சனை எதுவும் பெரிது கிடையாது. பிரச்சனை என்பது பொட்டு மாதிரி தான். உங்களுக்கு முன்னாடி யாரோ வந்து இந்த பிரச்சனையை பார்த்து சால்வ் பண்ணி அடுத்த கட்டம் போயிட்டாங்க. இந்த 5 அட்வைஸ உங்க அண்ணன், உங்க தம்பி, அண்ணாமலை உங்களுக்கு கொடுக்கறதா வச்சுக்கங்க. அப்பப்ப பிரச்சனை வரும்போது இந்த 5 அட்வைஸ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பப்ப யோசிச்சு பாருங்க. 5 விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஓகே, நம்ம கிராஜுவேஷன் டே, சத்தியமா என் கிராஜுவேஷன் டேக்கு யார் வந்தாங்கன்னு நான் மறந்துட்டேன், என்ன பேசினாங்கன்னு நான் மறந்துட்டேன். ஏன்னா எப்படா பேசுவாங்க, இந்த கோட் எல்லாம் போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க, எப்படா பேசுவானுங்க. அந்த டிகிரியை வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் சாப்பிடலாம். கடைசி நாள் நம்மள ஒன்னா இருக்கும், நாளைக்கு எங்க இருக்கும் தெரியாது. என் மைண்ட் அப்படிதாங்க இருந்துச்சு, உங்க மைண்ட் அப்படித்தான் இருக்கும். இருந்தும் கஷ்டப்பட்டு இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா எங்கேயாச்சும் இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், இது ஒரு பொட்டு, என்ன பில்டப், நம்ம வாழ்க்கையை இவ்வளவுதான் அப்படிங்கறத நீங்க அப்பப்ப யோசிக்கணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாம் பத்தி பெருசா ஒரி பண்ணிக்காது. ஒரு 10 நாள்ல பாகிஸ்தான்ங்கிற நாடே இருக்கா, அதெல்லாம் நீங்க பெருசா கவலைப்படாது. அதெல்லாம் நீங்க வந்து நம்ம கிராஜுவேஷன் டைம்ல இந்த மாதிரி இருக்கும், இந்தியால ஏதோ போர் வந்துடும். பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடு. நீங்க பாப்பீங்க, இன்னும் 2-3 மாதத்துக்குள்ள பாப்பீங்க. பாகிஸ்தான் என்பது பல நாடுகளாக மாறி, பலுச்சிஸ்தான் ஒரு நாடு வரும். ஆனா பாகிஸ்தான்ல ஒரு பெரிய நாடா வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கிராஜுவேஷன் டைம்ல அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க. நம்ம பொருளாதாரம் 4 ட்ரில்லியன், பாகிஸ்தான் பொருளாதாரம் 380 பில்லியன். நம்ம 12 மடங்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்துல பெருசா இருக்கும். அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் சார் இருக்காங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க சார். நாம நாட்டு மக்களோட நிற்போம், நாட்டோட நிற்போம், ஆர்மையோட இருப்போம். அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க. நாம இந்தியர்களா கூட இருப்போம். அது மட்டும் நீங்க இருந்தா போதும். மிச்சத்தை பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. அவங்க பொசிஷன்ல இருக்கிறவங்க முடிவெடுத்து தட்டி வீசி போயிட்டே இருப்பாங்க. அதனால இன்னைக்கு அதை உங்க மைண்ட ட்ரபிள் பண்ண விடாதீங்க. கிராஜுவேஷன் டே 1 மாசம் கழிச்சு அந்த பிரச்சனை இருக்காது. நாம முடிவுக்கு இதை கொண்டு வர போகின்றோம். இது 80 வருஷமா இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டி பார்த்துட்டாங்க. அப்பாவி மக்களை கொன்னு பார்த்துட்டாங்க. இதுல மதம் எல்லாம் இல்ல சார். என்ன சார், எல்லாரும் நாம எல்லாம் சகோதரர்கள் தான். இந்தியால 23 கோடி பேர் இஸ்லாமியர் இருக்காங்களே, நம்ம சொந்தம் தானே. இந்தியால 23 கோடி பேர் இஸ்லாமியர் இருக்காங்களே, தேர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்தியால கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இட் இஸ் நாட் a Hindu versus Islam versus Christian fight. It is a civilizational fight. பக்கத்தொரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்து இந்தியாவை அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு அந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை நாம் முடிவெடுத்து விட்டோம். அதனால இங்க இருக்கக்கூடிய கிராஜுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் உங்க மைண்ட வந்து பெருசா அஃபெக்ட் ஆக விடாதீங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க.
ஆர்மி கூட இருங்க. நாளைக்கு உங்களுக்கு சில பேருக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் போடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் என்ன பேசியிருந்தாலும் அந்த 5 பாயிண்ட்டை மறுபடியும் சொல்றேன், மறந்துடாதீங்க. அப்பப்போ பிரச்சனை வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது. அதனால் மற்றும் ஒரு முறை the graduating class of 2023 and 2024, all the 374 students, 314 பேர் undergraduate BE and BTech, 60 பேர் ME and MTech, all the 374 brilliant students. இப்படி பார்க்காதீங்க, திரும்பி பாருங்க, இந்தியாவே உங்க முன்னாடி இருக்கு. India is waiting for you. Go and conquer. Go and conquer. Whatever you want, you do. Start big companies. Do great things in life. எங்கேயாச்சும் நம்ம ஏர்போர்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நீங்கள் நானும் பார்க்கும்போது என்னை பார்த்து ஹலோ சொல்லுங்க, நானும் உங்களை பார்த்து ஹலோ சொல்றேன். சார் அண்ணா நீங்க கேப்புக்கு வந்தீங்க, பார்க்கும்போது என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் சந்தோஷப்படுவேன். எப்போவாச்சும் நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில கண்டிப்பா பார்க்கத்தான் போறோம். Just say hello to me. If I am able to recognize you, I will say hello to you. So that we'll exchange notes what we are doing with each other in life. Thank you so much. Have a great day, wonderful day. God bless you all.